10 மணி பஸ் 10 மணிக்கு வந்துச்சான், 8 மணி பஸ் 8 மணிக்கு வந்துச்சான். இப்போ எப்படி நான் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாம ஒரு வேலையை வந்து தக் லைஃப் டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல தற்கொலைகள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இவனுங்கெல்லாம் எப்படின்னா பணம் கொடுத்தா பிய கூட திண்டு நல்லா இருக்குன்னு வாங்க. தக் லைஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே அந்த படத்தை புதைச்சு பால் ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மூவி டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தற்கொலைங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து இந்த படத்தை இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் தற்கொலைங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த படத்தையுமே ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் நாங்க பார்த்தோம், இந்த படம் மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லை, படம் ஆஹா ஓஹோன்னு இருக்கு, கமல் ஆக்டிங் சூப்பரு, சிம்பு ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கமல் சார்லாம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், முதல்ல இந்த லெஜெண்ட்ன்ற வார்த்தையை ஒழிச்சு காட்டணும். ஏன்னா லெஜெண்ட் சொல்லி தான் இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்குது தமிழ் சினிமா. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் ப்ரொமோட் பண்ணாலும் அந்த படத்தை மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மர்மர் அப்படின்ற ஒரு படத்தை இதே மாதிரி தான் இன்ஃபுளுசர்லாம் சேர்ந்து மக்களோட தள்ள கட்டினானுங்க. அதை பார்த்துட்டு வந்த பொதுமக்கள் அவனுங்களை கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. நீங்க இவனுங்களுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ற காசுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுங்க, மக்கள் தானா வந்து உங்க படத்தை வந்து பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலைங்கெல்லாம் கூப்பிட்டு உங்க படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காதீங்க.